கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு சங்கீதம் 32 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. தியானத்திற்கான தலைப்பு பெரும் வாக்கியம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32:1. இது என்ன பாக்கியம்? ஒருவனுடைய பாவம் அவனது வாழ்வை எப்படி சாகடித்து போடுகிறதோ, செத்துப்போன அவனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற அருமருந்தாக மன்னிப்பும் இருக்கிறது. நாம் பாவம் செய்கிறவர்கள் தான். ஆனால் நமது பாவம் மன்னிக்கப்பட்டு பாவத்தினால் உண்டான குற்ற உணர்வின் வேதனையிலிருந்து விடுதலையான அனுபவம் நமக்கு உண்டா? இந்த சங்கீதத்தை தாவீதின் 51ஆம் சங்கீதத்துடன் இணைத்து படிக்க வேண்டும். இரண்டிலும் தாவீதின் குற்றமுள்ள மனசாட்சியின் மனஸ்தாபம், மனம் திரும்புதல், அதனால் உண்டான மகிழ்ச்சி எல்லாம் தெளிவாக தெரிகின்றன. ஒருவன் தான் செய்த குற்றத்தை ஏற்று உணர்ந்து மனஸ்தாபப்படுவது என்பது கடினமும் அரிதானதுமே. கடின மனசாட்சி உள்ளவனுக்கு இது மிகவும் கடினம். ஆயினும் இது ஆத்மாவிற்கு மிகுந்த பயன் தரும். குற்றத்தை ஏற்பது முதலில் கசப்பாக தோன்றினாலும் மனசாட்சியின் உறுத்துதலிலிருந்து வெளிவரும் போது கிடைக்கின்ற விடுதலை உணர்வையும் மகிழ்ச்சியையும் மன்னிப்பு பெற்ற ஒருவனாலேயே புரிந்து கொள்ள முடியும். தாவீது அதை அனுபவித்தார். தன் குற்றத்தை அடக்கி வைத்த மட்டும் அவர் அடைந்த வேதனையை குறிப்பிடுகிறார். பின்னர், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன் என்கிறார். அக்கிரமம், பாவம், மீறுதல் மூன்று வித அழுத்தத்தை கொடுத்தாலும் எல்லாமே நமது வாழ்வை அடியோடே அழித்து போடும். தேவன் தாவீதின் பாவத்தின் தோஷத்தை மன்னித்ததை உணர்ந்த போது தாவீது அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இதுவே அந்த பெரும் பாக்கியம். குற்றத்தை சுட்டிக்காட்டும் மனசாட்சி இல்லாத இருதயத்தினால் மன்னிக்கப்பட்ட இருதயத்தின் மகிழ்ச்சியை அறிய முடியாது. மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிடும் போது நம்மை மன்னிக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஏனெனில் நமக்கு வரவேண்டிய தீர்ப்பை அவர் சிலுவையில் தீர்த்து விட்டாரே. ஆனால் நான் மனம் திரும்பி அவரிடம் வர வேண்டும். மனஸ்தாபமும் மனம் திரும்புதலும் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. பாவத்தை உணரும் அனுபவம் இருதயத்தை ஊடுருவி பாயும் தன்மை உள்ளது. அப்படியே தேவ மன்னிப்பு என்பது நமது இருதயத்தின் ஆழத்திற்கே சென்று நமக்கு கிடைக்கின்ற விடுதலையின் மகிழ்ச்சியை உணர வைக்கிறது. அந்த உணர்வு உலகிற்கு பயப்படும் பயத்தை நீக்குகிறது. குற்ற உணர்விலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது, நம்மை புதுப்பிக்கிறது. நமது பாவத்தை மன்னிக்க ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்க இன்னும் இந்த பாரம் நமக்கு ஏன்? மன்னிப்பின் இந்த பெரிய மகிழ்ச்சி இது நமக்கு வேண்டாமா? ஜெபம் செய்வோம். எங்கள் நேச பிதாவே, பாவ மன்னிப்பு என்னும் பாக்கியமான சந்தோஷத்தை நாங்கள் எந்நாளும் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு அருள் புரியும். ஆமேன்.